இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உற்சவத்தின் பொழுது சுவாமி திருவீதி உலா வருகையில் தீட்டு ஆனவர்கள் தரிசிக்கலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இவர் தீட்டு ஆனவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்பது புரியவில்லை. இருந்தாலும் இந்த தீட்டு என்பதிலே நிறைய வகைகள் உண்டு என்பதை பார்க்க வேண்டும். அதாவது 3 வகையான தீட்டுகளை பற்றி சாஸ்திரம் பெரிதாக பேசுகிறது. ஒரு சில தீட்டுக்களில் பார்த்தோமே ஆனால் அவர்களை பார்க்கவும் கூடாது, தொடவும் கூடாது, தரிசனமும் இல்லை, ஸ்பர்சமும் இல்லை என்று சொல்வார்கள். ஒரு சில தீட்டுகளிலே பார்த்தோம்னா அவர்களை பார்த்தால் குற்றமில்லை, ஆனால் தொட்டால் தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவார். இன்னும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தோம்னா பார்த்தாலும் தீட்டு இல்லை, தொட்டாலும் தீட்டு இல்லை, ஆனால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அந்த தீட்சை, அந்த தீட்டு என்பது உண்டு என்பதையும் சொல்லி இருப்பார்கள். இது 3 வகையுமே நாம் தனித்தனியே பிரித்து பார்க்கலாம். அதாவது முதலாவதாக சொல்லும் பொழுது அவர்களை பார்க்கவும் கூடாது, தொடவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அது யாரை அப்படின்னு சொல்லும் பொழுது மாத விலக்கான பெண்களை பற்றி பேசுகிறது. மாத விலக்கு என்று இருக்கும் பொழுது நம்முடைய சாஸ்திரம் எப்படி சொல்கிறதுன்னு சொன்னா, அந்த பெண்கள் மிகவும் புனிதமானவர்கள். அந்த நேரத்திலே அவர்களை பார்க்கும் பொழுதும் சரி, அல்லது அவர்களோடு தொடும் பொழுதும் சரி, மற்றவர்களால் அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் நேர்ந்து விடக்கூடாது. அவர்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுடைய உடம்பானது மிகவும் மென்மையாக இருக்கும். மற்றவர்களினுடைய பார்வையோ அல்லது மற்றவர்களினுடைய ஒரு தொடுதலோ, ஒரு ஸ்பரிசமோ, அல்லது மற்றவர்களோடு அவர்கள் இணைந்திருக்கும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா உட்பட நோய் கிருமிகள் அனைத்தும் அவர்களை தாக்கிவிடும் என்பதால் தான் அவர்கள் தனித்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் தனித்து இருக்க வேண்டும் என்ற பட்சத்திலே அவர்களைத்தான் இவர் கேட்கிறார் என்று நினைக்கிறேன். சுவாமி திருவிதி விழா வரும் பொழுது அந்த தீட்டு ஆன பெண்கள் சுவாமியை தரிசிக்கலாமா என்று கேட்டால் சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இப்படி எடுத்துப்போமே, தீட்டு ஆன பெண்கள், மாத விலக்கு ஆன பெண்கள், இது தீட்டுன்னா ஏதோ தீண்டத்தகாதது என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதையும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அதாவது எப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னால், ஒரு மாத விலக்கு ஆன பெண் தனியாக அறையிலே அமர்ந்திருக்க வேண்டும். அந்த மாத விலக்கு ஆன பெண்கள் எப்படி ஒரு சமையற்கட்டிற்குள்ளே சென்று சமைக்கக்கூடாதோ, எப்படி அவர்கள் ஒரு நம்ம வீட்டு பூஜை ரூமுக்கு கூட போக மாட்டா தெரியுமா? பொதுவாக மாத விலக்குன்னு சொன்னால் அவர்கள் ஆலயத்திற்கும் செல்ல மாட்டார்கள், வீட்டு பூஜை அறைக்குள்ளும் செல்ல மாட்டார்கள் தானே. வீட்டு பூஜை அறையில் போய் அன்றைக்கி நான் விளக்கேற்றலைன்னு சொன்னேன், நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அதே கண்டிஷன் தான் இங்கே திருவீதி விழா வரக்கூடிய அந்த சுவாமிகளுக்கும் பொருந்தும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சுவாமியே நம்ம போய் பார்க்கலன்னும் பொழுது திருவீதி உலா வரக்கூடிய அந்த சுவாமியை எப்படி அவர்கள் தரிசிக்க முடியும்? இதைத்தான் அந்த இடத்திலே சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. நம்ம அடுத்தபடியாக 2வதா ஒன்று சொன்னோம். அதாவது ஒரு சில பேரை தொட்டால் தீட்டுங்கிறது உண்டு, ஆனால் அவர்களோடு பேசினால், அவர்களை பார்த்தால் தீட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இறப்பு தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றது இல்லையா? அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவங்க அப்பா இறந்துட்டார்னு சொன்னால் நம்ம அந்த இறப்புக்கு நம்ம போய் பார்த்துருப்போம், அவரை போய் பார்த்து பேசி அவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்திருப்போம். அந்த நம்ம ஃபியூனரல் கூட, அந்த இறுதி ஊர்வலத்திலே கூட நாம் பங்கு பெற்றிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம். ஆனாலும் அடுத்த 10 நாட்கள் வரை, அதாவது அவர்கள் வீட்டிலே அந்த கரும காரியம் முடியும் வரை அந்த கர்த்தா என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கு தீட்டு என்பது உண்டல்லவா? அடுத்து நம்ம ரோட்டில் அவரை பார்க்குறோம், ஒரு 4 நாள்லேயே நம்ம அவரை பார்க்குறோன்னு வச்சுப்போமே, அப்போ அவர்களை பார்க்கும் பொழுது தீட்டு என்பது நமக்கு சேராது. ஆனால் அவர்களை தொட்டால் தீட்டு என்பது சேர்ந்துவிடும். ஏன்னா அவர்கள் அந்த தீட்டு அப்படிங்கிறத அவர்கள் கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். அடுத்த 10 நாட்கள் வரையுமே, கரும காரியம் முடியும் வரையுமே அவர்களுக்கு தீட்டு என்பது இருப்பதால் நாம் அவர்களை பார்க்கும் பொழுதோ அல்லது அவர்களோடு தள்ளி நின்று பேசும் பொழுதோ நமக்கு தீட்டு என்பது சேராது. ஆனால் அவர்களை தொட்டால் சேர்ந்துவிடும். இன்னும் ஒரு சிலது சொன்னோம். அதாவது தொட்டாலும் தீட்டு வராது, பார்த்தாலும் தீட்டு வராதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பிறப்பு தீட்டு அப்படின்னு சொல்லியிருப்பா. குழந்தை பிறந்திருக்கு ஒருத்தர் வீட்டில் அப்படின்னும் பொழுது அவர்கள் வீட்டுக்குள் சென்று பார்க்கும் பொழுது நமக்கு தீட்டு என்பது சேர்ந்துவிடும். ஆனாலும் அந்த குழந்தை பிறந்த பெற்றோர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட காலம் வரை தீட்டு என்பது உண்டு என்று வைத்திருப்பார்கள். அதாவது ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்ற பட்சத்திலே 30 நாட்கள் வரை அவர்கள் ஆலயத்திற்கு செல்லக்கூடாதுன்னு வச்சிருப்பா.
பெண் குழந்தையாக இருந்தால் 41 நாட்கள் வரையே அவர்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாது. ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தையை இவர்கள் ஆலயத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னாலே 41 நாட்கள் கழித்துத்தான் இவர்கள் ஆலயத்திற்கு அந்த பெற்றோர்கள் குழந்தையை எடுத்து செல்ல முடியும். பெற்றோர்களும் செல்ல முடியாதுங்கிற மாதிரிலாம் நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் பார்த்தா கூட இங்கேயும் அந்த சுத்தம் சுகாதாரம் கருதித்தான். ஏன் என்று சொன்னால் அந்த பச்சிளம் குழந்தை, இவர்கள் தானே இந்த குழந்தையை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பா இல்லையா, குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருப்பார்கள். அந்த குழந்தையினுடைய உடம்பிலே அந்த இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி என்பது வளர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களையும் இது போன்ற பொது இடங்களுக்கு செல்லாதீர்கள் என்று வலியுறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், மாதவிலக்கு ஆன பெண்களை நீங்கள் தீட்டு ஆனவர்கள் என்று குறிப்பிட்டீர்களேயானால் அவர்கள் திருவீதி உலா வரக்கூடிய சுவாமிகளை சர்வ நிச்சயமாக தரிசனம் செய்யக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.